அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் ஒரு நல்லதொரு தருணத்தை எங்களுக்கு கட்டளையிட்டு இந்த வாரத்தின் 6வது நாளின் வெள்ளிக்கிழமையின் காலையின் பொழுதை காண்பதற்கு எங்களுக்கு கிருபை கொடுத்த தயவிற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய சமாதானம் தங்கியிருந்து இந்த நாளின் மீட்டுக்கொள்ளுதலை உம்முடைய வசனங்களோடு நாங்கள் மீட்டுக்கொள்வதற்கு எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய வல்லமை தங்கி இருக்க கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் இந்த வெள்ளிக்கிழமையின் ஆயத்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் நாம் தேவ சத்தியத்தை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். அவருடைய வாயின் வார்த்தைகள் நம்மை ஆண்டவருடைய சத்தியத்திற்குள்ளாக பலப்படுத்தி நம்மை ஆண்டவரோடு இணையச் செய்கிற தயவிற்காய் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 57வது அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களை தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப் போகிறோம். ஒரு மனிதன் பூலோக வாழ்க்கையில் எவ்வளவு காலம் வாழ்கிறான் என்பது ஒரு மனிதனுக்கு பெருமை அல்ல. ஆனால் எவ்வளவு காலம் நீதியோடு வாழ்கிறான், நன்மை செய்வதோடு வாழ்கிறான் என்பதுதான் அந்த மனிதனுடைய பெருமையை இருக்கும். ஒருவன் 100 ஆண்டுகள் வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையில் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு நிலையில் வாழ்ந்து அவன் மரித்து போய்விட்டால் அந்த வாழ்க்கை அவனுக்கு மீட்பை கொடுக்காது. ஒருவன் கொஞ்ச நாட்கள் வாழ்ந்து நீதியோடு வாழ்ந்து மக்களுக்கு நன்மை செய்வதில் அவன் மரித்துவிட்டால் அவனுக்கு இளைப்பாறுதலின் வல்லமை கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கு வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறது இல்லை. புத்திமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான், ஆனாலும் தீங்கு நாள் வராததற்கு முன்பு நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்திற்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள் என்று ஏசாயா 57:1-2 வசனங்கள் சொல்லுகிறது. நீதிமான் மடிந்து போகிறான், இதை ஒருவரும் உணர்வது இல்லை. அன்பு பிள்ளைகளே, சங்கீதக்காரர் சொல்லும்போது 116வது சங்கீதத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 15வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நீதிமானுடைய ஜீவிதத்திலே ஆண்டவரோடு இசைந்திருக்கிற ஒரு குணங்கள் எப்படிப்பட்டது? கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது என்று சொல்லுகிறார். 116வது சங்கீதம் 15வது வசனம். நம்முடைய பார்வைக்கு நீதிமான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானது என்பதை நாம் பார்க்கிறோம். நல்ல மரணம், நல்லது அல்லாத, அதாவது கெட்ட மரணம் என்பதையும் நாம் பார்க்கிறோம். இது எதற்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார் என்றால், இதை பார்த்தாவது நன்மை செய்யும் பட்சத்தில் நம்முடைய இளைப்பாறக்கூடிய காலம்
அதாவது மண்ணுக்குள் இருக்கக்கூடிய காலம் நன்மையில் பலப்படுகிறதாய் காணப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே ஒரு மனிதன் எவ்வளவு காலம் வாழ்கிறான் என்பதை குறித்து நாம் ஆச்சரியப்படாமல் அவன் இப்படித்தான் வாழ்ந்தான் என்கின்ற ஒரு செயலை குறித்து தான் நமக்கு நியாய தீர்ப்பு வரும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே, வேதத்தில் எத்தனையோ பேர் மாண்டதை நாம் அறிகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜீவிதத்தில் நாம் மரண செய்தி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் அதில் எப்படிப்பட்ட மரணத்தை மக்கள் சந்திக்கிறார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியம். நாம் இந்த பூலோக வாழ்க்கையில் நேர்மையாய் நடப்பது நமக்கு கொடுக்கப்பட்ட கடமை. தீமையை விட்டு விலகி நன்மை செய்வது நமக்கு கொடுக்கப்பட்ட வழிமுறை. ஆனால் அந்த தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று நீதிமொழிகள் 8:13 நாம் வாசிக்கிறோம். நம்முடைய பூலோக வாழ்க்கை ஆண்டவரை போன்று இருக்க வேண்டும். வேதம் இப்படி சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவருடைய பின்னடியார்களாகிய நாம் நன்மை செய்வதையே நமக்கு கொடுக்கப்பட்ட கடமையாக பணியாக எண்ணி இந்த பூலோகத்தில் நம்முடைய சஞ்சாரம் இருக்க வேண்டும். சற்று யோசித்து பார்ப்போம். ஆதி சகோதரர்கள் அந்த நன்மை செய்வதை பெற்றுக்கொள்ளவில்லை. முதல் கொலையே சகோதர கொலைதான். சகோதரர் 2 பேர், அவர்களுக்குள்ளாக ஒற்றுமை இல்லை. பொறாமை குணம் அதிகரித்தது. கெட்டவன் நல்லவனை கொன்றுவிட்டான். அன்பு பிள்ளைகளே, தொடர்ந்து நாம் பார்ப்போம் என்றால் ஆபிரகாமினுடைய சந்ததி யாக்கோபு, அவருக்கு பிறந்த பிள்ளைகள் சகோதரருக்குள்ளே கொலை செய்யக்கூடிய குணம், ஏமாற்றக்கூடிய குணம், பொறாமை குணம் இருந்ததை நாம் பார்க்கிறோம். இந்த குணத்தோடு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை சுற்றித் திரிந்தபோது அவர்கள் மனம் திரும்புவதற்கு ஆண்டவர் ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறார். மன்னிக்கின்ற ஒரு குணத்தை அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அதற்கு பின்பு அவருடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் மறந்து தாங்கள் செய்த தவறுகளை எண்ணி மனம் வருந்தி நேர்மையாய் நடந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நேர்மையாய் நடந்த அவர்கள் சமாதானத்திற்கும் பிரவேசித்து இளைப்பாறுகிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு மனிதன் தவறுகள் செய்வதற்கு சாத்தியப்பட்டவர்கள். குணங்களே அப்படித்தான் இருக்கிறது. ஆனாலும் அவைகளுக்கு நாம் அடிபணிந்து செல்லாமல் மாமிச இச்சைகளின்படி நடக்கக்கூடிய காலங்களில் நாம் நடந்து, அறிவுறுத்தக்கூடிய காலங்களில் அவைகளை விட்டு வெளியே வந்து நேர்மையாய் நடக்க வேண்டும். அதைத்தான் இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அக்காலங்களில் யாருடைய மரணமாக இருந்தாலும் அந்த மரணம் அவர்களுக்கென்று வைத்திருக்கக்கூடிய அந்த கல்லறைகளில் அடக்கம் செய்யப்பட வேண்டும். அதற்கு தீய மரணம் என்று பெயர். தீய மரணம் யாரெல்லாம் அதில் அடக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு பிதாக்களின் கல்லறைகளில் இடம் இல்லை. நல்ல மரணம் மரணித்த பிள்ளைகள் தங்கள் பிதாக்களுடைய கல்லறையிலே அடக்கம் பண்ணப்படுகிறார்கள். அன்பு பிள்ளைகளே, ஆனாலும் இந்த தருணத்தை உருவாக்கின ஆண்டவர்
இந்த பூலோகத்தில் 33 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்தார். அவருக்கு என்ன மரணம் சம்பவித்தது? யோசித்து பார்ப்போம். ஒரு நல்லவர் மனிதனுடைய நன்மைக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தார் என்று நம்முடைய தேவன் அந்த பெயரை சுற்றி இருக்கிறார். நல்லவர்களுக்காக ஒருவர் மரிப்பது நன்மை என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அந்த நன்மையை நம்முடைய தேவன் பெற்று உலகத்திலேயே அவரை தவிர வேறு தேவன் இல்லை என்பதை அவர் நமக்கு இந்த உலகத்திற்கு காண்பித்திருக்கிறார். அந்த தேவனை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்கள், அவர்கள் இந்த பூலோகத்தை மட்டுமே நம்பி, விக்கிரகங்களை நம்பி, பாகால்களை உருவாக்கி அவைகளை சேவித்து வருகிற அந்த பிள்ளைகள் எப்படிப்பட்ட மரணத்தை அடைவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், சமாதானம் இல்லாத ஒரு மரணம், கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு மரணம், இளைப்பாறுதலில் பிரவேசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அன்பு பிள்ளைகளே, இதை ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லுகிறார். நேர்மையாய் நடப்பது ஒரு மனிதனுடைய நற்குணத்தை மாத்திரமல்ல, அவர் யார் என்பதையும் இன்னாருடைய பிள்ளைகள் என்பதையும் வெளிப்படையாக காண்பிக்கிற ஒரு குணம்தான். இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பெற்றோர்கள் யார் என்பதை பிள்ளைகள் நிரூபித்து காண்பிக்க வேண்டும். பெற்றோர்கள் நல்லவர்களா அல்லது பெற்றோர்கள் கெட்டவர்களா என்பதை நாம் உணர்ந்து, நல்லவர்களாக இருந்தால் அந்த நன்மைக்கு ஏதுவான வாழ்க்கை வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். அவர்கள் தீயவர்களாக இருந்தால் நம்முடைய நடத்தையினால் அவர்கள் தீமையை நாம் மாற்றி நன்மை செய்கிற பிள்ளைகளாய் அவர்களை உருவாக்க வேண்டும். இதுதான் பிள்ளைகளாகிய பெற்றோர்களாகிய நம்முடைய கடமை. இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எந்த நிலையிலும் நாம் மண்ணுக்கு நிரந்தரமாக திரும்பக்கூடாது. நம்மை உருவாக்குவதற்கு இந்த பூமியிலிருந்து எடுத்த மண்ணுக்குத்தான் நாம் சொந்தமாக போகிறோம். ஆனால் அந்த சொந்தம் நிரந்தரமானது அல்ல, தற்காலிகமானது. அவர் வரும் நாளில் அந்த இளைப்பாறுதலில் நாம் கொஞ்ச காலம் இளைப்பாறி பின்பு நிரந்தரமாக சமாதானத்திற்குள் பிரவேசிப்போம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாள் பார்க்கிற பிள்ளைகளே, விபச்சாரனுக்கும் வேசிக்கும் பிறந்த சந்ததியாரே, நீங்கள் இங்கே கிட்டி வாருங்கள். நாள் பார்க்கிற பிள்ளைகளே, சமயத்திற்கும் நேரத்திற்கும் பாகால்களை தேடி அனுபவிக்கிற குணங்கள் இன்றைக்கு அநேக மக்கள் மத்தியில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் படைத்த எல்லா நாளுமே நமக்கு நன்மையானது தான். ஆண்டவர் படைப்பிலேயே தாம் படைத்த எல்லாவற்றையும் கண்டு சந்தோஷப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அந்த சந்தோஷத்திலே மனிதன் தன்னுடைய சுய புத்தியின் வழியில் நடந்து தனக்கென்று உருவாக்கப்பட்ட இந்த பூமியை அவன் பாகால்களுக்கு ஒப்பு கொடுத்து அதில் ஒரு தெய்வத்தன்மையை தேட விரும்புகிறான். நாள் பார்ப்பது, சமயம் பார்ப்பது, ஜோசியம் பார்ப்பது, இப்படிப்பட்ட அனுகூலங்களை மக்கள் பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். அது அவர்களுக்கு நன்மையை தரும் என்று சிந்திக்கிறார்கள். இல்லை, எல்லாம் மாயை என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த பூலோக வாழ்க்கையில் நாம் படைக்கப்பட்டதனுடைய முழு நோக்கமே இந்த பூமி நம்மை நன்மைக்கு ஏதுவான பூமியாக நமக்கு செயல்படுத்தி காண்பிக்கிறது. அந்த பூமியில் வாழ்கிற நாமும் நன்மை செய்கிறவர்களாய் அந்த பூமியை மதித்து நடக்க வேண்டும். பூமியை கெடுத்தவர்கள்
நியாய தீர்ப்பு நாளிலே சங்கரிக்கப்படுவார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கும் நாம் பூமியை கெடுக்கிறோம். நம்முடைய குணங்களால், நம்முடைய செய்கைகளினால், நம்முடைய உலாவுதலால் நாம் பூமியை கெடுக்கிறோம். அது கூட தேவனுக்கு பிடித்தமான ஒரு சம்பவம் அல்ல. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நேர்மையாய் நட. உனக்கு கொடுக்கப்பட்ட காலத்தில் நீ நன்மையை மட்டும் பின்பற்றி தீமைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து தேவனுடைய இளைப்பாறுதலில் உன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி செய்யும் பட்சத்தில் தீமை செய்கிறவன் தேவனை காண்பது இல்லை. நன்மை செய்கிறவனுக்கோ கிருபை கொடுக்கப்படும் என்றுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை ஒரு புது புது காலை பொழுதை காண்பதற்கு நம்மை அழைத்து வருகிறார். இன்றைக்கு அழைக்கப்பட்ட அழைப்பு, நாம் நேர்மையாய் நடந்து சமாதானத்திற்குள் பிரவேசித்து இளைப்பாறக்கூடிய ஒரு அனுபவத்தை நாம் பெற வேண்டும். இந்த காலை வேளையில் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நல்ல நாளில் நாம் சமாதானம் செய்கிற பிள்ளைகளாய், நேர்மையாய் நடக்கிற பிள்ளைகளாய், அன்பின் வழியிலே நம்முடைய வாழ்க்கை தொடர வேண்டும் என்று விரும்புகிறவர்களாய் நம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நல்ல வாழ்க்கையை வாழ்வோம். கர்த்தர் நம்மோடு இருந்து சகோதர சிநேகத்திலே நம்முடைய வாழ்க்கை முடிவதற்கு தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளின் ஜீவிதத்திலே ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொண்ட நல்ல காரியம் நேர்மையாய் நடப்பது. அந்த நேர்மை என்கின்ற அந்த வார்த்தைக்கு நீர் எங்களுக்கு விளக்காக இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உம்மிலிருந்து வரக்கூடிய அந்த நேர்மை என்கின்ற அந்த வெளிச்சத்திலே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் ஆண்டவரை அகன்று அந்த வெளிச்சத்தின் பாதையிலே நாங்கள் நடக்க எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் நீர் தாமே உம்முடைய கிருபையினால் எங்களை ஏற்று நாங்களும் அந்த பாதையில், உம்முடைய வெளிச்சத்தின் பாதையில் நேர்மையாக நடக்க எங்களை பலப்படுத்தும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்களுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட நம் அனைவரோடும் தேவ கிருபை இருந்து பாதுகாத்து இந்த நாளை நல்ல சுபத்தோடு நாம் ஆசரிக்க கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். இது ஆயத்த நாள், இதை பரிசுத்தப்படுத்துவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். ஆமென்.